தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை அரசு பொதுத் தேர்வை எதிர்கொள்ளும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான கற்றல் கையேடு. இயல் 6 ஒரு மதிப்பெண் வினாவிடை பளவுள் தெரிவு. மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பவை முறையே திருப்பதியும் திருத்தணியும், திருத்தணியும் திருப்பதியும், திருப்பதியும் திருச்செந்தூரும், திருப்பரங்குன்றமும் பழனியும். சரியான விடை திருப்பணியும் திருப்பதியும் திருத்தணியும். சரியான விடை திருப்பதியும் திருத்தணியும். மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பவை முறையே திருப்பதியும் திருத்தணியும். தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக ம.பொ.சி. கருதியது திருக்குறள், புறநானூறு, கம்பராமாயணம், சிலப்பதிகாரம். சரியான விடை சிலப்பதிகாரம். தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக ம.பொ.சி. கருதியது சிலப்பதிகாரம். பாடலை படித்து வினாக்களுக்கு விடை தருக. வண்ணமும் சுண்ணமும் தன்னருஞ்சாந்தமும் பூவும் புகையும் மேவிய விரையும் பகர்வனர் திரிதரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும். பாடல் இடம்பெற்றுள்ள நூலை தேர்க. கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், காசிக்காண்டம், தேம்பாவணி. சரியான விடை சிலப்பதிகாரம். வண்ணமும் சுண்ணமும் எனும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். பாடலின் ஆசிரியர். வண்ணமும் சுண்ணமும் தன்னருஞ்சாந்தமும் இப்பாடலின் ஆசிரியர் இளங்கோவடிகள். கம்பர், வீரமாமுனிவர், சீத்தலை சாத்தனார், இளங்கோவடிகள். சரியான விடை இளங்கோவடிகள். வண்ணமும் சுண்ணமும் என்னும் பாடலின் ஆசிரியர் இளங்கோவடிகள். வண்ணமும் சுண்ணமும் தன்னருஞ்சாந்தமும் இப்பாடலில் அமைந்துள்ள சீர் எதுகை சொல்லை தேர்க. சீர் எதுகை சொல்லை தேர்க. வண்ணமும் இருக்கையும், பூவும் புகையும், வண்ணமும் சுண்ணமும், பட்டினும் நூலினும். சரியான விடை வண்ணமும் சுண்ணமும். சீர் எதுகை வண்ணமும் சுண்ணமும். காருகர் இச்சொல்லின் பொருளை தேர்க. நெய்பவர், ஓவியர், சிற்பி, வெற்றிலை விற்பவர். சரியான விடை நெய்பவர். காருகர் இச்சொல்லின் பொருள் நெய்பவர். காருகர் இச்சொல்லின் பொருள் நெய்பவர். மோனை சொற்களை தேர்க. பகர்வனர் கட்டு, வீதியும் நூலினும், பருத்தி காருகர், பகர்வனர் பட்டினும். சரியான விடை பகர்வனர் பட்டினும். மோனை சொற்கள் பகர்வனர் பட்டினும், பகர்வனர் பட்டினும்.
சுண்ணம் என்னும் சொல்லின் பொருள் அ நறுமணப்பொடி, ஆ சந்தனம், இ பவளம், ஈ பட்டு. சரியான விடை அ நறுமணப்பொடி. சுண்ணம் என்னும் சொல்லின் பொருள் நறுமணப்பொடி. சுண்ணம் என்னும் சொல்லின் பொருள் நறுமணப்பொடி. அடி எதுகை சொற்களை தேர்க. அ பகர்வனர் நகர வீதியும், ஆ பட்டினும் கட்டு, இ நூலினும் இருக்கையும், ஈ திரிதரு மயிரினும். சரியான விடை ஆ பட்டினும் கட்டு. அடி எதுகை சொற்களை தேர்க. சரியான விடை ஆ பட்டினும் கட்டு. வண்ணமும் சுண்ணமும் இலக்கண குறிப்பை தேர்க. அ எண்ணும்மை, ஆ வினைத்தொகை, இ பண்புத்தொகை, ஈ உவமை தொகை. சரியான விடை அ எண்ணும்மை. வண்ணமும் சுண்ணமும் இலக்கண குறிப்பு எண்ணும்மை. நச்சிலைவேல் கோக்கோதை நாடு, நல்யானை கோக்கிள்ளி நாடு. இத்தொடர்களில் குறிப்பிடுகின்ற நாடுகள் முறையே பாண்டிய நாடு, சேர நாடு, சோழ நாடு, சேர நாடு, சேர நாடு, சோழ நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு. சரியான விடை இ சேர நாடு, சோழ நாடு. நச்சிலைவேல் கோக்கோதை நாடு, நல்யானை கோக்கிள்ளி நாடு. இத்தொடர்களில் குறிப்பிடுகின்ற நாடுகள் முறையே சேர நாடு, சோழ நாடு. பாடலை படித்து வினாக்களுக்கு விடை தருக. நந்தின் இளஞ்சினையும் புன்னை குவிமுட்டும் பந்தர் இளங்கமுகின் பாளையும் சிந்தித் திகழ்முத்தம் போல் தோன்றும் செம்மற்றே தென்னன் நகைத்த வெண்குடையான் நாடு. பாடல் இடம்பெற்றுள்ள நூலை தேர்க. அ முத்தொள்ளாயிரம், ஆ சிலப்பதிகாரம், இ காசிக்காண்டம், இ தேம்பாவணி. சரியான விடை அ முத்தொள்ளாயிரம். நந்தின் இளஞ்சினை பாடல் இடம்பெற்றுள்ள நூல் முத்தொள்ளாயிரம். பாடல் இடம்பெற்றுள்ள நூல் முத்தொள்ளாயிரம். பாடலின் ஆசிரியர் அ கம்பர், ஆ வீரமாமுனிவர், இ அறியப்படவில்லை, இ இளங்கோவடிகள். முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. சரியான விடை இ அறியப்படவில்லை. அடி எதுகையை தேர்க. அ இளஞ்சினையும் குவிமுட்டும், ஆ பந்தர் சிந்தி, இ திகழ்முத்தம் நகைமுத்த, ஈ நந்தின் பந்தர். சரியான விடை நந்தின் பந்தர். அடி எதுகை நந்தின் பந்தர். கமுகு இச்சொல்லின் பொருளை தேர்க. கமுகு இச்சொல்லின் பொருளை தேர்க. அ முத்து, ஆ பாக்கு, இ சங்கு, ஈ சேறு. சரியான விடை ஆ பாக்கு. கமுகு இச்சொல்லின் பொருள் பாக்கு, ஆ பாக்கு. கமுகு இச்சொல்லின் பொருள் பாக்கு. பாடலில் இடம்பெற்றுள்ள அணி அ தற்குறிப்பேற்ற அணி, ஆ வஞ்சப்புகழ்ச்சி அணி, இ உருவக அணி, இ உவமை அணி.
சரியான விடை இ. உவமை அணி. நந்தின் இளஞ்சினை இப்பாடலில் இடம்பெற்றுள்ள அணி உவமை அணி. பாடலில் வினைத்தொகை பண்புத்தொகை சொற்களை தேர்க. திகழ்முத்தம், குவிமொட்டு, இளங்கமுகு, பாலை. பாடலில் உள்ள வினைத்தொகை பண்புத்தொகை சொற்களை தேர்க. அ. திகழ்முத்தம், குவிமுட்டு. ஆ. இளங்கமுகு, பாலை. இ. குவிமுட்டு, இளங்கமுகு. இ. பந்தர், போர் ஏரி. சரியான விடை இ. குவிமுட்டு, இளங்கமுகு. பாடலில் உள்ள வினைத்தொகை பண்புத்தொகை சொற்களை தேர்க. அ. திகழ்முத்தம், குவிமுட்டு. ஆ. இளங்கமுகு, பாலை. இ. குவிமுட்டு, இளங்கமுகு. இ. பந்தர், போர் ஏரி. சரியான விடை இ. குவிமுட்டு, இளங்கமுகு. இரு நாட்டு அரசர்களும் தும்பைப்பூவை சூடி போரிடுவதன் காரணம். அ. நாட்டை கைப்பற்றல். ஆ. ஆணிரை கவர்தல். இ. வலிமையை நிலைநாட்டல். இ. கோட்டையை முற்றுகையிடல். இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் வலிமையை நிலைநாட்டல். சரியான விடை இ. வலிமையை நிலைநாட்டல். இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் வலிமையை நிலைநாட்டல். அதிரப் பொறுவது தும்பை. வலிமையை நிலைநாட்டல். சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க. அ. உழவு மண் ஏர் மாடு. ஆ. மண் மாடு ஏர் உழவு. இ. உழவு ஏர் மண் மாடு. இ. ஏர் உழவு மாடு மண். சரியான விடை இ. உழவு ஏர் மண் மாடு. சரியான அகரவரிசை உழவு ஏர் மண் மாடு. குருவினா. விடைகளுக்கேற்று வினாக்கள் அமைக்க. சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலம் நான் இலக்கிய அறிவு பெற்றேன் என்றார் ம. பொ.சி. தான் எவ்வாறு இலக்கிய அறிவை பெற்றதாக ம. பொ.சி. குறிப்பிடுகிறார்? தான் எவ்வாறு இலக்கிய அறிவை பெற்றதாக ம. பொ.சி. குறிப்பிடுகிறார்? தான் எவ்வாறு இலக்கிய அறிவை பெற்றதாக ம. பொ.சி. குறிப்பிடுகிறார்? மார்ஷல் ஏ. நேசமணியின் நினைவை போற்றும் வகையில் தமிழ்நாடு அரசு இவருக்கு நாகர்கோவிலில் சிலையோடு மணிமண்டபமும் அமைத்துள்ளது. மார்ஷல் ஏ. நேசமணியின் நினைவை போற்றும் வகையில் தமிழ்நாடு அரசு இவருக்கு நாகர்கோவிலில் சிலையோடு மணிமண்டபமும் அமைத்துள்ளது. யாருடைய நினைவை போற்றும் வகையில் தமிழ்நாடு அரசு நாகர்கோவிலில் சிலையோடு மணிமண்டபமும் அமைத்துள்ளது? யாருடைய நினைவை போற்றும் வகையில் தமிழ்நாடு அரசு நாகர்கோவிலில் சிலையோடு மணிமண்டபமும் அமைத்துள்ளது? வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் ம. பொ.சி. என்பதற்கு சான்று தருக. நூல்கள் வாங்குவதற்கு போதிய பணம் இல்லாததால் பழைய புத்தகங்களை குறைந்த விலைக்கு வாங்கினார். தனது உணவுக்காக வைத்திருந்த பணத்தில் கூட படிப்பதற்கு புத்தகங்கள் வாங்கிவிட்டு பட்டினி கிடந்திருக்கிறார். நூல்கள் வாங்குவதற்கு போதிய பணம் இல்லாததால் பழைய புத்தகங்களை குறைந்த விலைக்கு வாங்கினார். தனது உணவுக்காக வைத்திருந்த பணத்தில் கூட படிப்பதற்கு புத்தகங்கள் வாங்கிவிட்டு பட்டினி கிடந்திருக்கிறார். பாசவர், வாசவர், பல்நின விலைஞர், உமனர் சிலப்பதிகாரம் காட்டும் இவ்வணிகர்கள் யாவர்? பாசவர் வெற்றிலை விற்பவர். வாசவர் நறுமணப் பொருள்கள் விற்பவர். பல்நின விலைஞர் பல்வகையான இறைச்சி விற்பவர். உமனர் உப்பு விற்பவர்.
பாசவர் வெற்றிலை விற்பவர், வாசவர் நறுமணப் பொருள்கள் விற்பவர், பல்நின விலைஞர் பல்வகையான இறைச்சி விற்பவர், உமணர் உப்பு விற்பவர். அள்ளல் பழனத்து அரக்காம்பல் வாய் அவிழ. இவ்வடியில் சேற்றையும் வயலையும் குறிக்கும் சொற்கள் யாவை? சேறு அள்ளல், வயல் பழனம். சேறு அள்ளல், வயல் பழனம். புறத்திணைகளில் எதிரெதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துக. வெட்சி கரந்தை, வஞ்சி காஞ்சி, நொச்சி உளிங்கை. புறத்திணைகளில் எதிரெதிர் திணைகள் வெட்சி கரந்தை, வஞ்சி காஞ்சி, நொச்சி உளிங்கை. வெட்சி கரந்தை, வஞ்சி காஞ்சி, நொச்சி உளிங்கை. பொதுவியல் திணை பற்றி குறிப்பெழுதுக. வெட்சி முதல் பாடான் திணை வரை உள்ள புறத்திணைகளில் பொதுவான செய்திகளையும் அவற்றுள் கூறப்படாத செய்திகளையும் கூறுவது பொதுவியல் திணை ஆகும். வெட்சி முதல் பாடான் திணை வரை உள்ள புறத்திணைகளில் பொதுவான செய்திகளையும் அவற்றில் கூறப்படாத செய்திகளையும் கூறுவது பொதுவியல் திணை ஆகும். பாடான் திணை குறிப்பு தருக. பாடுவதற்கு தகுதியுடைய ஓர் ஆளுமையாளரின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை முதலியவற்றை போற்றி பாடுவது. பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடான் திணை. பாடுவதற்கு தகுதியுடைய ஓர் ஆளுமையாளரின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை முதலியவற்றை போற்றி பாடுவது. பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடான் திணை. பகுபத உறுப்பிலக்கணம் தருக. பகுபத உறுப்பிலக்கணம் தருக. கொண்ட கொள், அடைப்பு குறிக்குள் இன் கூட்டல் இட் கூட்டல் அ. கொள் பகுதி, இன் ஆனது விகாரம், இட் இறந்த கால இடைநிலை, அ பெயரெச்ச விகுதி. கொண்ட கொள், அடைப்பு குறிக்குள் இன் கூட்டல் இட் கூட்டல் அ. கொள் பகுதி, இன் ஆனது விகாரம், இட் இறந்த கால இடைநிலை, அ பெயரெச்ச விகுதி. மயங்கிய மயங்கு கூட்டல் ஈ இன் ஈ கூட்டல் அ. மயங்கு பகுதி, இன் இறந்த கால இடைநிலை, இன் புணர்ந்து கெட்டது, ஈ உடம்படுமை, அ பெயரெச்ச விகுதி. மயங்கு பகுதி, ஈ இன் இறந்த கால இடைநிலை, இன் புணர்ந்து கெட்டது, ஈ உடம்படுமை, அ பெயரெச்ச விகுதி. சிறு வினா. தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம். இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. இடம் ம.பொ.சி.யின் எனது போராட்டம் என்னும் தன் வரலாற்று நூலில் இக்குறிப்பு இடம்பெற்றுள்ளது. இடம் ம.பொ.சி.யின் எனது போராட்டம் என்னும் தன் வரலாற்று நூலில் இக்குறிப்பு இடம்பெற்றுள்ளது. பொருள்: உயிரை கொடுத்தாவது தலைநகரை காப்போம் என்று ம.பொ.சி. அவர்கள் சிறப்பு கூட்டத்தில் பேசினார். பொருள்: உயிரை கொடுத்தாவது தலைநகரை காப்போம் என்று ம.பொ.சி. அவர்கள் சிறப்பு கூட்டத்தில் பேசினார். விளக்கம்: ஆந்திரத்தின் தலைநகராக சென்னையை கொண்டு வருவதற்கு முயற்சித்த போது சென்னை பற்றிய தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்து தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்றும் ம.பொ.சி. அவர்கள் முழங்கினார். விளக்கம்: ஆந்திரத்தின் தலைநகராக சென்னையை கொண்டு வருவதற்கு முயற்சித்த போது சென்னை பற்றிய தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்து தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று ம.பொ.சி. அவர்கள் முழங்கினார்.
உரை பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. என் அன்னையார் இளமையிலேயே எனக்கு பயிற்றுவித்த பாக்கள் எனது இலக்கிய பயிற்சிக்கான பாடங்களாக அமைந்தன. எனது கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமையிலே திருப்பாதிரிப்புலியூர் ஞானியாரடிகளுக்கு மிகுந்த பங்கு உண்டு. என் வாழ்நாளில் நானாக முயன்று சேர்த்து வைத்துள்ள சொத்துக்கள் என்னிடம் உள்ள பல்லாயிரக்கணக்கான நூல்களைத் தவிர வேறில்லை. தமிழா துள்ளியெழு என்னும் தலைப்புடைய துண்டறிக்கை ஒன்றை கடற்கரையில் குழுமியிருந்த மக்களிடையே வழங்கியதற்காக நான் சிறையில் இடப்பட்டேன். ம.பொ.சி. ம.பொ.சி. எந்த காரணத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டார்? தமிழா துள்ளியெழு எனும் தலைப்புடைய துண்டறிக்கை ஒன்றை கடற்கரையில் குழுமியிருந்த மக்களிடையே வழங்கியதற்காக சிறையில் இடப்பட்டார். தமிழா துள்ளியெழு எனும் தலைப்புடைய துண்டறிக்கை ஒன்றை கடற்கரையில் குழுமியிருந்த மக்களிடையே வழங்கியதற்காக சிறையில் இடப்பட்டார். ம.பொ.சி. எவ்வாறு இலக்கிய அறிவு பெற்றார்? ம.பொ.சியின் அன்னையார் இளமையிலேயே அவருக்கு பயிற்றுவித்த பாக்களால் அவர் இலக்கிய பயிற்சியை பெற்றார். ம.பொ.சியின் அன்னையார் இளமையிலேயே அவருக்கு பயிற்றுவித்த பாக்களால் அவர் இலக்கிய பயிற்சியை பெற்றார். ம.பொ.சியின் சொத்துக்கள் எவை? அவர் சேர்த்து வைத்திருந்த பல்லாயிரக்கணக்கான நூல்கள். ம.பொ.சியின் சொத்துக்கள் எவை? அவர் சேர்த்து வைத்திருந்த பல்லாயிரக்கணக்கான நூல்கள். நெடுவினா. நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாறு, நாட்டின் முன்னேற்றத்தில் மாணவர்களின் பங்கு குறிப்புகளை கொண்டு ஒரு பக்க அளவில் மாணவ பருவமும் நாட்டுப்பற்றும் என்ற தலைப்பில் மேடை உரை எழுதுக. மாணவ பருவமும் நாட்டுப்பற்றும். குறிப்புச் சட்டகம், நாட்டுப்பற்று, நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாறு, நாட்டு முன்னேற்றத்தில் மாணவர்கள் பங்கு. அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுக்கு நாட்டுப்பற்று என்பது மிகவும் இன்றியமையாத ஒன்றாகும். நாட்டு விழாக்கள் மற்றும் விடுதலை போராட்ட வரலாறு போன்றவற்றை மாணவர்கள் அறிந்து கொள்வதன் வழியாக நாட்டுப்பற்றை வளர்க்க முடியும் என்பதை குறித்து இங்கு உரையாற்ற விரும்புகிறேன். மாணவர்களுக்கு நாட்டுப்பற்று என்பது மிகவும் இன்றியமையாத ஒன்றாகும். நாட்டு விழாக்கள் மற்றும் விடுதலை போராட்ட வரலாறு போன்றவற்றை மாணவர்கள் அறிந்து கொள்வதன் வழியாக நாட்டுப்பற்றை வளர்க்க முடியும் என்பதை குறித்து இங்கு உரையாற்ற விரும்புகிறேன். நாட்டுப்பற்று. நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் நமதிரு கண்கள். ஒருவருக்கு தமது தாய்நாட்டின் மீதுள்ள அளவில்லாத அன்பும் பெருமிதமே நாட்டுப்பற்று. மாணவ பருவத்திலேயே நாம் நாட்டுப்பற்றுடன் திகழ வேண்டும் என்பதே என் விருப்பம். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் நமதிரு கண்கள். ஒருவருக்கு தமது தாய்நாட்டின் மீதுள்ள அளவில்லாத அன்பும் பெருமிதமே நாட்டுப்பற்று. மாணவ பருவத்திலேயே நாம் நாட்டுப்பற்றுடன் திகழ வேண்டும் என்பதே என் விருப்பம். நாட்டு விழாக்கள். விடுதலை நாள், குடியரசு நாள், காந்தி, நேரு, காமராசர் போன்றோரின் பிறந்த நாள் என்று நாம் பல நாட்டு விழாக்களை கொண்டாடுகிறோம். குறிப்பிட்ட விழா நாட்களில் மட்டுமே அதற்கு காரணமானவர்களை நினைவு கூர்ந்தால் போதுமா? இனிப்புகளை கொடுப்பதால் மட்டும் பயன் உண்டா? போன்ற வினாக்களை எழுப்பி நாம் சிந்திக்க வேண்டும். விடுதலை நாள், குடியரசு நாள், காந்தி, நேரு, காமராசர் போன்றோரின் பிறந்த நாள் என்று நாம் பல நாட்டு விழாக்களை கொண்டாடுகிறோம். குறிப்பிட்ட விழா நாட்களில் மட்டுமே அதற்கு காரணமானவர்களை நினைவு கூர்ந்தால் போதுமா? இனிப்புகளை கொடுப்பதால் மட்டும் பயன் உண்டா? போன்ற வினாக்களை எழுப்பி நாம் சிந்திக்க வேண்டும். விடுதலை போராட்ட வரலாறு. 200 ஆண்டுகள் நம் நாடு ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்தது. நாட்டு விடுதலைக்காக எண்ணற்ற வீரர்கள்
தங்கள் இன்னுயிரை ஈந்தனர். காந்தியடிகள், நேதாஜி, திலகர், நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, சுப்பிரமணிய சிவா, வ.உ.சி., முத்துராமலிங்க தேவர், திருப்பூர் குமரன் போன்ற தலைவர்கள் நாட்டு விடுதலைக்காக போராடினர். ஆயிரக்கணக்கானோரின் எழுச்சி மிகுந்த போராட்டத்தின் பயனாக 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் நாடு விடுதலை அடைந்தது. அரும்பாடுபட்டு பெற்ற விடுதலையை பேணி காப்பது நமது கடமையல்லவா? 200 ஆண்டுகள் நம் நாடு ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்தது. நாட்டு விடுதலைக்காக எண்ணற்ற வீரர்கள் தங்கள் இன்னுயிரை ஈந்தனர். காந்தியடிகள், நேதாஜி, திலகர், நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, சுப்பிரமணிய சிவா, வ.உ.சி., முத்துராமலிங்க தேவர், திருப்பூர் குமரன் போன்ற தலைவர்கள் நாட்டு விடுதலைக்காக போராடினர். ஆயிரக்கணக்கானோரின் எழுச்சி மிகுந்த போராட்டத்தின் பயனாக 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் நாடு விடுதலை அடைந்தது. அரும்பாடுபட்டு பெற்ற விடுதலையை பேணி காப்பது நமது கடமையல்லவா? நாட்டு முன்னேற்றத்தில் மாணவர்களின் பங்கு. விடுதலை பெற்றுவிட்டோம் என்று இன்புற்றிருந்தால் மட்டும் போதாது. இந்திய நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை இளைஞர்கள் மேற்கொள்ள வேண்டும். கல்லாமை என்னும் இருள் இல்லாமல் போக அனைவரும் கல்வி கற்க வேண்டும். அனைத்து துறைகளிலும் நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு சிந்தித்து செயலாற்ற வேண்டும். வீட்டின் முன்னேற்றத்திற்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் ஆர்வத்துடன் பணியாற்ற வேண்டும். நிறைவு. நாட்டு மக்கள் அனைவருக்கும் அடிப்படை தேவைகளை செய்வதற்காக கடமையாற்ற வேண்டும். அதற்கான தொடக்க பணியை மேற்கொள்ள மாணவர்களாகிய நாம் இன்றே உறுதியேற்போம். விடுதலை பெற்றுவிட்டோம் என்று இன்புற்றிருந்தால் மட்டும் போதாது. இந்திய நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை இளைஞர்கள் மேற்கொள்ள வேண்டும். கல்லாமை என்னும் இருள் இல்லாமல் போக அனைவரும் கல்வி கற்க வேண்டும். அனைத்து துறைகளிலும் நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு சிந்தித்து செயலாற்ற வேண்டும். வீட்டின் முன்னேற்றத்திற்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் ஆர்வத்துடன் பணியாற்ற வேண்டும். நிறைவு. நாட்டு மக்கள் அனைவருக்கும் அடிப்படை தேவைகளை செய்வதற்காக கடமையாற்ற வேண்டும். அதற்கான பணியை மேற்கொள்ள மாணவர்களாகிய நாம் இன்றே உறுதியேற்போம். நன்றி, வணக்கம். சிலப்பதிகார மருவூர் பாக்க வணிக வீதிகளை இக்கால வணிக வளாகங்களோடும் அங்காடிகளோடும் ஒப்பிட்டு எழுதுக. மருவூர் பாக்க வணிக வீதிகள். மணப்பொருள்கள், பட்டு, முடி, பருத்தி நூல் கொண்டு பின்னும் துணிகள், பொன், முத்து, பவளம், மணி முதலானவையும் 8 வகை தானியங்களும் விற்கும் வீதிகளும் தனித்தனியே அமைந்திருந்தன. இக்கால வணிக வளாகங்கள், அங்காடிகள், கடைத்தெருக்கள். ஒரே கட்டடத்தில் பல மாடி அடுக்குகளில் அனைத்து பொருள்களும் விற்பனை செய்கின்ற பல்பொருள் அங்காடிகள் மற்றும் கடைத்தெருக்கள் இன்றும் காணப்படுகின்றன. மரூர் பாக்கம் கடைவீதி. பிட்டு, அப்பம், மீன், உப்பு, வெற்றிலை, இறைச்சி, எண்ணெய் விற்பவர்கள் தெருக்களில் விற்பனை செய்தனர். இன்றைய வணிக வளாகங்கள் அனைத்து பொருள்களும் ஒரே இடத்தில் கிடைக்கும் வகையிலும், பொருள்களின் பாதுகாப்பு மற்றும் வாங்குவோரின் வசதிக்காக குளிர்சாதனங்கள், கண்காணிப்பு கருவிகள் போன்றவை பொருத்தப்பட்டும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. மருவூர் பாக்க வணிகம் வணிக வீதி. வெண்கலம் மற்றும் செம்பு பாத்திரங்கள் செய்வோர், மரத்தச்சர், இரும்பு கொல்லர், ஓவியர், மண் பொம்மைகள் செய்பவர், சிற்பிகள் ஆகியோர்
வணிக வீதிகளில் இருந்தனர். இன்றைய வணிக வளாகம் சிறு தொழில் நிறுவனங்கள் மற்றும் பெரும் தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் ஒரே இடத்தில் விற்பனை செய்யப்படுகின்றன. மரூர் பாக்க வணிக வளாகம் வணிகம் பொற்கொள்ளர், இரத்தின வேலை செய்பவர், தையற்காரர், தோல் பொருள் தைப்பவர், துணியாலும் கட்டைகளாலும் பொம்மைகள் செய்பவர் போன்றோரும் இருந்தனர். இன்றைய வணிகம் எல்லா விதமான பொருள்களும் ஒரே இடத்தில் கிடைக்கும் வகையில் உழவர் சந்தைகள் போன்றும் வணிக வளாகங்கள் போன்றும் ஊர்தோறும் அமைய பெற்றுள்ளன. மனப்பாடப் பகுதி. நான் பாக்குறேன் பார்க்காம நீ எங்க போற? நீ பாக்குற எல்லாம் பாக்குற என்ன தவிர? காணாத தெய்வத்தை கண் மூடாம பாக்குறியே, கண் முன்ன நான் இருந்தும் கடந்து போகிறியே என்ற பாடல் செயல் பழகலாம். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் தூசும் துகிரும் மாரியமும் மகிழும் பாசரு முத்தும் மணியும் பொன்னும் அருங்கால வருக்கையோடு அளந்து கடையறியா வளம் தலை மயங்கிய நனன் தலை மருகும் பால் வகை தெரிந்த பகுதி பண்டமோடு கூலம் குவித்த கோல வீதியும் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் தூசும் துகிரும் மாரியமும் மகிழும் பாசரு முத்தும் மணியும் பொன்னும் அருங்கால வருக்கையோடு அளந்து கடையறியா வளம் தலை மயங்கிய நனன் தலை மருகும் பால் வகை தெரிந்த பகுதி பண்டமோடு கூலம் குவித்த கோல வீதியும். Thanks for watching. அல்லல் பழனத்து அறக்காமல் வாயவிழ, அல்லல் பழனத்து அறக்காமல் வாயவிழ, வெள்ளம் தீப்பட்டதென வெறி இப்புள்ளினம் தம் கைச்சிறகால் பார்ப்பொடுக்கும், வெள்ளம் தீப்பட்டதென வெறி இப்புள்ளினம் தம் கைச்சிறகால் பார்ப்பொடுக்கும், கவ்வை உடைத்தரோ நச்சிலைவில் கோதை நாடு, கவ்வை உடைத்தரோ நச்சிலைவில் கோதை நாடு. பத்தியை படித்து மைய கருத்தை எழுதுக. மருவூர் பாக்கம். மருவூர் பாக்கம் என்பது நகரின் உட்பகுதியாகும். பட்டினப்பாக்கம் என்பது கடற்கரைக்கு அருகில் உள்ள பகுதியாகும். தொழில்கள் மிக்க பகுதி மருவூர் பாக்கம். வாணிபம் செய்வோரும் தொழில் செய்வோரும் வாழ்ந்த பகுதி அது. அங்கே தெருக்கள் தனித்தனியே இன்ன தொழிலுக்கு என வகைப்படுத்தி இருந்தன. நறுமணப் பொருள்கள் விற்போர் ஒரு தனி தெருவில் குடியிருந்தனர். நூல் நெய்வோர் தனி வீதியில் இருந்தனர். பட்டும் பொன்னும் அணிகலன்களும் விற்போர் தனி வீதியில் தங்கியிருந்தனர். பண்டங்களை குவித்து விற்கும் தெரு கூல வீதி எனப்பட்டது. அப்பம் விற்போர், கள் விற்போர், மீன் விலை பகர்வோர், வெற்றிலை வாசனைப் பொருட்கள் விற்போர், இறைச்சி எண்ணெய் விற்போர், பொன் வெள்ளி செம்பு பாத்திரக் கடைகள் வைத்திருப்போர், பொம்மைகள் விற்போர், சித்திர வேலைக்காரர், தச்சர், கம்மாளர், தோல் தொழிலாளர், விளையாட்டு கருவிகள் செய்வோர்,
இசை வல்லுநர்கள், சிறு தொழில் செய்பவர்கள் இவர்கள் எல்லாம் ஒரு பகுதியில் வாழ்ந்து வந்தனர். மையக்கருத்து: மருவூர் பாக்கம் என்பது நகரின் உட்பகுதியாகும். பட்டினப்பாக்கம் என்பது கடற்கரைக்கு அருகில் உள்ள பகுதியாகும். தொழில்கள் அதிகமாக இருந்ததால் வாணிபம் செய்வோரும் தொழில் செய்வோரும் இப்பகுதியில் வாழ்ந்தனர். பல்வேறு தொழில்களுக்கு பல்வேறு பொருட்கள் தனித்தனி தெருக்களில் விற்கப்பட்டன. பட்டும் பொன்னும் அணிகலன்களும் விற்போர் தனி வீதியில் தங்கியிருந்தனர். மற்ற பொருட்களை விற்போர் எல்லாம் ஒரு பகுதியில் வாழ்ந்து வந்தனர். நகரின் உட்பகுதி மருவூர் பாக்கம், கடற்கரைக்கு அருகில் உள்ள பகுதி பட்டினப்பாக்கம். மருவூர் பாக்கத்தில் வாணிபம் செய்வோரும் பல்வேறு தொழில்கள் செய்வோரும் இருந்தனர். பண்டங்களை குவித்து விற்கும் தெரு கூலவீதி எனப்பட்டது. நறுமணப் பொருட்கள், பட்டு, பொன், அணிகலன்கள், கல், மீன், வெள்ளி, செம்பு, தோல் பொருள்கள், விளையாட்டுப் பொருள்கள் ஆகியவற்றை செய்யும் தொழிலாளர்கள் வாழும் தெருக்கள் மருவூர் பாக்கத்தில் காணப்பட்டன. சேர, சோழ, பாண்டிய நாட்டு வளங்களை முத்தொள்ளாயிரம் வழி விளக்குக. சேரநாடு. நீர் நிறைந்த சேற்று வயல்களில் அரக்கு நிறத்தில் செவ்வாம்பல் மலர்கள் மெல்ல விரிந்தன. அதை கண்ட நீர்ப்பறவைகள் தண்ணீரில் தீப்பிடித்து கொண்டதாக நினைத்து அஞ்சி தன் குஞ்சுகளை சிறகுகளுக்குள் ஒடுக்கி வைத்து கொண்டன. பகைவர் அஞ்சும் சேர நாட்டில் இத்தகைய அச்சமும் உள்ளது. சேரநாடு. நீர் நிறைந்த சேற்று வயல்களில் அரக்கு நிறத்தில் செவ்வாம்பல் மலர்கள் மெல்ல விரிந்தன. அதை கண்ட நீர்ப்பறவைகள் தண்ணீரில் தீப்பிடித்து கொண்டதாக நினைத்து அஞ்சி தன் குஞ்சுகளை சிறகுகளுக்குள் ஒடுக்கி வைத்து கொண்டன. பகைவர் அஞ்சும் சேர நாட்டில் இத்தகைய அச்சமும் உள்ளது. சோழ நாடு. உழவர்கள் நெற்போர் மீது ஏறி நின்று கொண்டு மற்ற உழவர்களை நாவலோ என்று கூவி அழைப்பர். இவ்வாறு அவர்கள் செய்வது வீரர்கள் போர்க்களத்தில் யானை மீது ஏறி மற்ற வீரர்களை நாவலோ என்று அழைப்பது போல் இருந்தது. யானைப்படைகளை உடைய சோழ நாடு நெல் வளமும் வீரமும் மிக்கது. உழவர்கள் நெற்போர் மீது ஏறி நின்று கொண்டு மற்ற உழவர்களை நாவலோ என்று கூவி அழைப்பர். இவ்வாறு அவர்கள் செய்வது வீரர்கள் போர்க்களத்தில் யானை மீது ஏறி மற்ற வீரர்களை நாவலோ என்று அழைப்பது போல் இருந்தது. யானைப்படைகளை உடைய சோழ நாடு நெல் வளமும் வீரமும் மிக்கது. பாண்டிய நாடு. சங்குகள் ஈணுகின்ற முட்டைகள் முத்துகள் போல் இருக்கின்றன. உதிர்ந்து கிடக்கும் பொன்னையின் முத்துகள் போல் இருக்கின்றன. பாக்கு மரத்தின் பாலையிலிருந்து சிந்தும் மணிகள் முத்துகள் போல் இருக்கின்றன. பாண்டிய நாடு முத்து வளம் மிக்கது. சங்குகள் ஈணுகின்ற முட்டைகள் முத்துகள் போல் இருக்கின்றன. உதிர்ந்து கிடக்கும் புன்னையின் முத்துகள் போல் இருக்கின்றன. பாக்குமரத்தின் பாலையிலிருந்து சிந்தும் மணிகள் முத்துகள் போல் இருக்கின்றன. பாண்டிய நாடு முத்துவளம் மிக்கது. பாடலை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. பகர்வனர் திரிதிரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் தூசும் துகுரும் ஆரமும் அகிலும். இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எது? சிலப்பதிகாரம். பாடலில் உள்ள மோனையை எடுத்து எழுதுக. பகர்வனர் பட்டினும் பருத்தி. எதுகை சொற்களை அடிக்கோடிடுக. பகர்வனர் நகர வீதியும் பட்டினும் கட்டு. காருகர் பொருள் தருக.
கைத்தொழில் வல்லுநரான நெசவாளர். காருகர் கைத்தொழில் வல்லுநரான நெசவாளர். பாடலில் குறிப்பிடப்படும் நறுமணப் பொருட்கள் யாவை? குளிர்ந்த மணச்சாந்து, பூ, நறுமணப் புகைப் பொருட்கள், அகில் முதலானவை. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். பாடலில் உள்ள மோனையை எடுத்தெழுதுக. பகர்வனர் பட்டினும், பட்டினும் பருத்தி. எதுகை சொற்களை அடிக்கோடிடுக. பகர்வனர் நகரவீதியும், பட்டினும் கட்டு. காருகர் பொருள் தருக. கைத்தொழில் வல்லுநரான நெசவாளர். பாடலில் குறிப்பிடப்படும் நறுமணப் பொருட்கள் யாவை? குளிர்ந்த மணச்சாந்து, பூ, நறுமண புகைப்பொருட்கள், அகில் முதலானவை. எம்.எஸ். சுப்புலட்சுமி, பாலசரஸ்வதி, ராஜம் கிருஷ்ணன், கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன், சின்னப்பிள்ளை ஆகியோர் சமூகத்திற்கு ஆற்றிய பணிகள் குறித்து எழுதுக. மங்கையராய் பிறப்பதற்கே. முன்னுரை. இக்கட்டுரையில் சாதனை பெண்கள் பற்றி இங்கு காண்போம். எம்.எஸ். சுப்புலட்சுமி புகழ்பெற்ற கர்நாடக இசை பாடகி. பல மொழிகளில் பாடியுள்ளார். பல நாடுகளுக்கும் பண்பாட்டு தூதுவராக சென்று இசை நிகழ்ச்சிகள் நடத்தியுள்ளார். ஐநா அவையில் பாடி சிறப்பு பெற்றவர். 1998ஆம் ஆண்டு பாரத மாமணி விருது பெற்றவர். நேரு, காந்தி ஆகியோரின் பாராட்டை பெற்றவர். எம்.எஸ். சுப்புலட்சுமி. இவர் புகழ்பெற்ற கர்நாடக இசை பாடகி. பல மொழிகளில் பாடியுள்ளார். பல நாடுகளுக்கும் பண்பாட்டு தூதுவராக சென்று இசை நிகழ்ச்சிகள் நடத்தியுள்ளார். ஐநா அவையில் பாடி சிறப்பு பெற்றவர். 1998ஆம் ஆண்டு பாரத மாமணி விருது பெற்றவர். நேரு, காந்தி ஆகியோரின் பாராட்டை பெற்றவர். பாலசரஸ்வதி கலை நுணுக்கம் மிகுந்த சிறந்த பரதநாட்டிய கலைஞர். தனது 7 வயதிலேயே பரதநாட்டிய அரங்கேற்றம் செய்தவர். ஐரோப்பா, அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளுக்கு சென்று நடன நிகழ்ச்சிகள் நடத்தியவர். பாலசரஸ்வதி கலை நுணுக்கம் மிகுந்த சிறந்த பரதநாட்டிய கலைஞர். தனது 7 வயதிலேயே பரதநாட்டிய அரங்கேற்றம் செய்தவர். ஐரோப்பா, அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளுக்கு சென்று நடன நிகழ்ச்சிகள் நடத்தியவர். ராஜம் கிருஷ்ணன் தமிழ்நாட்டின் மூத்த பெண் எழுத்தாளர். சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர். வேருக்கு நீர், பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி, கரிப்பு மணிகள், குறிஞ்சித்தேன், கூட்டுக்குஞ்சுகள், மண்ணகத்து பூந்துளிகள் போன்றவை இவரது சிறப்புமிக்க படைப்புகள். எழுத்துகளில் நேர்மையான சினமும் அறச்சீற்றமும் இருக்க வேண்டும் என்னும் கருத்தை உடையவர். தமிழ்நாட்டின் மூத்த பெண் எழுத்தாளர். சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர். வேருக்கு நீர், பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி, கரிப்பு மணிகள், குறிஞ்சித்தேன், கூட்டுக்குஞ்சுகள், மண்ணகத்து பூந்துளிகள் போன்றவை இவரது சிறப்புமிக்க படைப்புகள். எழுத்துகளில் நேர்மையான சினமும் அறச்சீற்றமும் இருக்க வேண்டும் என்னும் கருத்தை உடையவர். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் பெண் கல்வி மறுக்கப்பட்ட காலத்தில் போராடி கல்வி கற்றவர். காந்தியடிகளின் சர்வோதய இயக்கத்தில் களப்பணி ஆற்றியவர். ஒத்துழையாமையில் பங்கேற்றவர். ஒத்துழையாமை இயக்கம் உள்ளிட்ட போராட்டங்களில் பங்கேற்றவர். பூமிதான இயக்கத்தில் பணிபுரிந்தவர். உழுபவருக்கே நில உரிமை இயக்கத்தை தொடங்கியவர். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் பெண் கல்வி மறுக்கப்பட்ட காலத்திலே போராடி கல்வி கற்றவர். காந்தியடிகளின் சர்வோதய இயக்கத்தில் களப்பணி ஆற்றியவர். ஒத்துழையாமை இயக்கம் உள்ளிட்ட போராட்டங்களில் பங்கேற்றவர். பூமிதான இயக்கத்தில் பணிபுரிந்தவர். உழுபவருக்கே நில உரிமை இயக்கத்தை தொடங்கியவர். சின்னப்பிள்ளை
களஞ்சியம் சுய உதவி குழுவை தொடங்கியவர். சுனாமி பேரழிவின் போது குழுவாக சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டவர். இந்திய பிரதமர் வாஜ்பாயிடமிருந்து பெண் ஆற்றல் விருதை பெற்றவர். அப்போது பிரதமர் சின்னப்பிள்ளையின் காலை தொட்டு வணங்கினார். ஔவை விருது, பொதிகை விருது, தாமரை திரு விருது போன்ற பல விருதுகளை பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். முடிவுரை. பெண்கள் எல்லா துறைகளிலும் சாதிக்க முடியும். முயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் பெண்களால் முன்னேற முடியும் என்பதை இவர்களின் பணிகளும் சாதனைகளும் எடுத்துக்காட்டுகின்றன. கற்பவை கற்றபின் நடுவினா. உங்கள் ஊரில் கடின உழைப்பாளர், சிறப்புமிக்கவர், போற்றத்தக்கவர் என்ற நிலைகளில் நீங்கள் கருதும் பெண்கள் தொடர்பான செய்திகளை தொகுத்து எழுதுக. குறிப்பு: பூ விற்பவர், சாலையோர உணவகம் நடத்துபவர். பூ விற்பவர். அன்னம் என்ற பெண்மணி கணவர் காய்கறி கடையில் கூலி வேலை செய்து ஈட்டிய வருமானத்தில் குடும்பத்தை சிக்கனமாக நடத்தி கொண்டிருந்தார். திடீரென ஒரு நாள் கணவர் விபத்தில் இருந்ததால் பள்ளியில் தொடக்க வகுப்பில் படித்து கொண்டிருந்த தனது 3 குழந்தைகளுடன் செய்வதறியாது திகைத்தார். தன் குடும்ப நிலை அறிந்த அப்பெண்மணி பூக்கடை ஒன்றை வைத்து தன் குழந்தைகளை காப்பாற்றுகிறார். பூ விற்பதால் கிடைக்கும் குறைந்த அளவு வருமானத்தில் சிக்கனமாக இருந்து குழந்தைகளை படிக்க வைக்கிறார். தன் குழந்தைகள் நன்றாக படித்து உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று வீட்டு வேலை போன்ற பிற வேலைகளையும் செய்து அயராது உழைத்து கொண்டிருக்கிறார். அன்னம் அன்பானவர், தனக்கென்று எதற்கும் ஆசைப்படாதவர், நேர்மையானவர். தன் குழந்தைகளையும் அப்படியே வளர்க்கிறார். ஏழ்மை நிலையில் இருந்தாலும் தன் கடின உழைப்பால் குடும்பத்தை வழிநடத்துகின்ற அன்னம் போன்ற பெண்மணிகள் என்றும் அனைவராலும் போற்றத்தக்கவர்கள். அன்னம் என்ற பெண்மணி கணவர் காய்கறி கடையில் கூலி வேலை செய்து ஈட்டிய வருமானத்தில் குடும்பத்தை சிக்கனமாக நடத்தி கொண்டிருந்தார். திடீரென ஒரு நாள் கணவர் விபத்தில் இருந்ததால் பள்ளியில் தொடக்க வகுப்பில் படித்து கொண்டிருந்த தனது 3 குழந்தைகளுடன் செய்வதறியாது திகைத்தார். தன் குடும்ப நிலை அறிந்த அப்பெண்மணி பூக்கடை ஒன்றை வைத்து குழந்தைகளை காப்பாற்றுகிறார். பூ விற்பதால் கிடைக்கும் குறைந்த அளவு வருமானத்தில் சிக்கனமாக இருந்து குழந்தைகளை படிக்க வைக்கிறார். தன் குழந்தைகள் நன்றாக படித்து உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று வீட்டு வேலை போன்ற பிற வேலைகளையும் செய்து அயராது உழைத்து கொண்டிருக்கிறார். அன்னம் அன்பானவர், தனக்கென்று எதற்கும் ஆசைப்படாதவர், நேர்மையானவர். தன் குழந்தைகளையும் அப்படியே வளர்க்கிறார். ஏழ்மை நிலையில் இருந்தாலும் தன் கடின உழைப்பால் குடும்பத்தை வழிநடத்துகின்ற அன்னம் போன்ற பெண்மணிகள் என்றும் அனைவராலும் போற்றத்தக்கவர்கள். சாலையோர உணவகம் நடத்துபவர். 50 வயதுடைய கமலாம்பா என்பவர் ஆரம்பத்தில் காலை வேளைகளில் இட்லி அவித்து வீடு வீடாக சென்று விற்று வந்தார். தற்போது தள்ளுவண்டியில் உணவகம் நடத்துகின்றார். 4ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்தவர். படிப்பின் தேவையை நன்கு அறிந்தவர். கல்வியின் பயன் குறித்து தனது வாடிக்கையாளர்களிடம் எப்போதும் அன்போடு பேசுவார். தனது தள்ளுவண்டி உணவகத்திற்கு வரும் வாடிக்கையாளரிடம் மிகவும் அன்பாக பேசக்கூடியவர் கமலாம்பா. எளிமையான சுவைமிக்க உணவை குறைந்த விலைக்கு வழங்குபவர். அந்த பகுதியில் கூலி வேலை செய்பவர்களில் பெரும்பாலோர் அந்த உணவகத்தின் வாடிக்கையாளர்கள். அதிகாலை 4 மணிக்கு தொடங்கும் கமலாம்பாவின் பணி இரவு 11 மணிக்குத்தான் முடிவடையும். அது மட்டுமல்லாது வயது முதிர்வின் காரணமாக வேலைக்கு சென்று சம்பாதிக்க முடியாத நிலையில் குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட மூதாட்டி ஒருவரையும் தன்னுடன் வைத்து பராமரித்து வருகிறார். மேலும் கல்லூரியில் பயிலும் ஏழை மாணவி ஒருவரின் விடுதி கட்டணத்தையும் செலுத்தி அவளது கல்விக்கு உதவுகிறார். தன் எளிய வாழ்விலும் மற்றவர்களுக்கு உதவும் கமலாம்பா போன்றவர்கள் என்றென்றும் போற்றத்தக்கவர்களே. 50 வயதுடைய கமலாம்பா என்பவர்
ஆரம்பத்தில் காலை வேளைகளில் இட்லி அவித்து வீடு வீடாக சென்று விற்று வந்தார். தற்போது தள்ளுவண்டியில் உணவகம் நடத்துகின்றார். 4ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்தவர். படிப்பின் தேவையை நன்கு அறிந்தவர். கல்வியின் பயன் குறித்து தனது வாடிக்கையாளர்களிடம் எப்போதும் அன்போடு பேசுவார். தனது தள்ளுவண்டி உணவகத்திற்கு வரும் வாடிக்கையாளர்களிடம் மிகவும் அன்பாக பேசக்கூடியவர் கமலாம்பா. எளிமையான சுவைமிக்க உணவை குறைந்த விலைக்கு வழங்குபவர். அந்த பகுதியில் கூலி வேலை செய்பவர்களில் பெரும்பாலோர் அந்த உணவகத்தின் வாடிக்கையாளர்கள். அதிகாலை 4 மணிக்கு தொடங்கும் கமலாம்பாவின் பணி இரவு 11 மணிக்குத்தான் முடிவடையும். அது மட்டுமல்லாது வயது முதிர்வின் காரணமாக வேலைக்கு சென்று சம்பாதிக்க முடியாத நிலையில் குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட மூதாட்டி ஒருவரையும் தன்னுடன் வைத்து பராமரித்து வருகிறார். மேலும் கல்லூரியில் பயிலும் ஏழை மாணவி ஒருவரின் விடுதி கட்டணத்தையும் செலுத்தி அவளது கல்விக்கு உதவுகிறார். தன் எளிய வாழ்விலும் மற்றவர்களுக்கு உதவும் கமலாம்பா போன்றவர்கள் என்றென்றும் போற்றத்தக்கவர்களே. நிகழ்வுகளை தொகுத்து அறிக்கை எழுதுக. மகளிர் நாள் விழா. இடம் பள்ளி கலையரங்கம். நாள் 8/3/2019. நிகழ்வுகள்: கலையரங்கத்தில் ஆசிரியர்கள் மாணவர்கள் கூடுதல், தலைமை ஆசிரியரின் வரவேற்பு, இதழாளர் கலையரசியின் சிறப்புரை, ஆசிரியர்களின் வாழ்த்துரை, மாணவத் தலைவரின் நன்றியுரை. மகளிர் விழா. இடம் பள்ளி கலையரங்கம். நாள் 8/3/2019. நிகழ்வுகள்: கலையரங்கத்தில் ஆசிரியர்கள் மாணவர்கள் கூடுதல், தலைமை ஆசிரியரின் வரவேற்பு, இதழாளர் கலையரசியின் சிறப்புரை, ஆசிரியர்களின் வாழ்த்துரை, மாணவத் தலைவரின் நன்றியுரை. 8/3/2019 அன்று அரசு மேல்நிலைப்பள்ளியில் மகளிர் நாள் விழா மகிழ்வுடன் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்த இதழாளர் கலையரசி அவர்களையும் மாணவர்களையும் பெற்றோர்களையும் தலைமையாசிரியர் திரு தமிழரசு அவர்கள் வரவேற்று பேசினார். தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் மிகச்சிறந்த சிறப்புரையாற்றினார். அவ்வுரையில், மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்ற கவிமணியின் கருத்துக்கும், பெண்கள் நாட்டின் கண்கள் என்ற திருவிகாவின் கருத்துக்கும் உயிர் தரும் வகையில் உலக அளவில் இன்று பெண்களின் நிலை குறித்து சிந்தித்து பார்ப்போம் என்றும், பெண்களை தெய்வமாக போற்றிய காலம் போய் மகளிருக்கு எங்கும் இழைக்கப்படும் தீமைகள் அதிகரித்த நிலையே மேலோங்கியுள்ளது என்றும் தன் பேச்சை அழுத்தமாக தொடங்கினார். பெண்களின் மீதான வன்கொடுமைகள் பற்றி ஏட்டளவிலும் எழுத்தளவிலும் என் போன்றவர்கள் பதிவு செய்கிறோம். பெண்களாகிய நமக்கு கூடுதல் விழிப்புணர்வும் நம்மை பாதுகாக்கும் வலுவும் தேவை. நம்மிடம் உள்ள தவறுகளையும் நாம் திருத்திக் கொண்டு சாதனைகளை கல்வியால் பெற வேண்டும் என்றும், தவறான தகவல் தொழில்நுட்ப தொடர்புகள், தேவையற்ற இணையதள பழக்கம் போன்றவற்றை தவிர்த்து நல்லவை நாடி அல்லவை அகற்றுவோம் என்றும், பட்டங்கள் ஆளவும் சட்டங்கள் செய்யவும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இளைப்பிள்ளை காண் என்ற பாரதியின் கருத்தை விளக்கி, நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையோடு நாம் சமூகத்தில் வாழ பழக வேண்டும் என்றும், பண்புடனும் பண்பாடு காத்தும் பெண்கள் சிறப்புற நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றும் சிறப்பு விருந்தினர் இதழாளர் கலையரசி தமது சிறப்புரையில் எடுத்துரைத்தார். இந்த நல் விழாவில் வரவேற்புரை வழங்கிய நம் பள்ளி தலைமையாசிரியர் அவர்களுக்கும், சிறப்புரை ஆற்றிய இதழாளர் கலையரசி அவர்களுக்கும் மற்றும் வந்திருந்த அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக உதவி தலைமை ஆசிரியர் நன்றியை கூறினார். இறுதியாக தலைமை ஆசிரியர் உட்பட அனைவருக்கும் பள்ளியின் மாணவர் தலைவன் பாரதி
நன்றி தெரிவித்தவுடன் விழா நாட்டுப்பண்ணுடன் இனிதே நிறைவுற்றது. பொருத்தமான இடங்களில் நிறுத்தற்குறியிடுக. பழங்காலத்திலே பாண்டியன் ஆண்ட பெருமையை கூறி இந்த இடத்தில் ஒரு காற்புள்ளி வர வேண்டும். சோழன் ஆண்ட சிறப்பை சொல்லி இந்த இடத்தில் ஒரு காற்புள்ளி. சேரன் ஆண்ட மாண்பினை காட்டி இந்த இடத்தில் ஒரு காற்புள்ளி. நம் அருமை தமிழ்நாடு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருந்த சிறுமையையும் நினைவூட்டி இந்த இடத்தில் ஒரு காற்புள்ளி. விடுதலை போரில் ஈடுபட வருமாறு தமிழருக்கு அழைப்பு விடுத்திருந்தேன் முற்றுப்புள்ளி. கோடு ம முற்றுப்புள்ளி போ முற்றுப்புள்ளி சி. கூறி காட்டி நினைவூட்டி. கூறி சொல்லி காட்டி நினைவூட்டி இந்த இடங்களில் காற்புள்ளியும் இறுதியில் முற்றுப்புள்ளியும் வர வேண்டும். மொழிபெயர்க்க. Among the 5 geographical divisions of the Tamil country in Sangam literature, the Marudam region was the fit for cultivation, as it had the most fertile lands. The property of a farmer depended on getting the necessary sunlight, seasonal rains, and fertility of the soil. Among these elements of nature, sunlight was considered indispensable by the ancient Tamils. சங்க இலக்கியங்களில் இடம்பெற்ற தமிழ்நாட்டின் 5 புவியியல் பாகுபாட்டின்படி மருத நில பகுதியே பயிரிடுவதற்கு செழுமையான பகுதியாக கருதப்பட்டது. உழவர்களின் வருவாய் என்பது அங்கு கிடைக்கும் சூரிய ஒளி, பருவமழை மற்றும் நிலத்தின் செழுமையை சார்ந்திருந்தது. இயற்கையில் கிடைக்கும் மூலக்கூறுகளில் சூரிய ஒளியே இன்றியமையாததாக பழந்தமிழர்களால் கருதப்பட்டது. சங்க இலக்கியங்களில் இடம்பெற்ற தமிழ்நாட்டின் 5 புவியியல் பாகுபாட்டின்படி மருத நிலப்பகுதியே பயிரிடுவதற்கு செழுமையான பகுதியாக கருதப்பட்டது. உழவர்களின் வருவாய் என்பது அங்கு கிடைக்கும் சூரிய ஒளி, பருவமழை மற்றும் நிலத்தின் செழுமையை சார்ந்திருந்தது. இயற்கையில் கிடைக்கும் மூலக்கூறுகளில் சூரிய ஒளியே இன்றியமையாததாக பழந்தமிழர்களால் கருதப்பட்டது. பின்வரும் தொடர்களை கொண்டு பொருத்தமான தொடர்களை அமைக்க. இல்லாமல் இருக்கிறது. அதிக மழை பெய்தும் போதிய நீர் இல்லாமல் இருக்கிறது. அதிக மழை பெய்தும் போதிய நீர் இல்லாமல் இருக்கிறது. கொஞ்சம் அதிகம். விழா காலங்களில் பூக்களின் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். விழா காலங்களில் பூக்களின் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மறக்க நினைக்கிறேன். என் நண்பனுடனான பகைமையை மறக்க நினைக்கிறேன். என் நண்பனுடனான பகைமையை மறக்க நினைக்கிறேன். வரப்போகிறேன். இன்னும் சிறிது நேரத்தில் நான் நூலகத்திற்கு வரப்போகிறேன். இன்னும் சிறிது நேரத்தில் நான் நூலகத்திற்கு வரப்போகிறேன். முன்னுக்குப் பின். முன்னுக்குப் பின் முரணாக மாற்றி பேசும் பழக்கம் தவறானது. முன்னுக்குப் பின் முரணாக மாற்றி பேசும் பழக்கம் தவறானது. தொகை சொற்களை பிரித்து எழுதி தமிழ் எண்ணூறு தருக. மூவேந்தர் 3 கூட்டல் வேந்தர் தமிழ் எண் 3. நாற்றிசை 4 கூட்டல் திசை தமிழ் எண் 4. முத்தமிழ் 3 கூட்டல் தமிழ் தமிழ் எண் 3. இரு திணை 2 கூட்டல் திணை தமிழ் எண் 2. முப்பால் 3 கூட்டல் பால் தமிழ் எண் 3. ஐந்திணை 5 கூட்டல் திணை தமிழ் எண் 5. நானிலம் 4 கூட்டல் நிலம்
தமிழ் எண் 4. அறுசுவை 6 கூட்டல் சுவை தமிழ் எண் 6. பத்துப்பாட்டு 10 கூட்டல் பாட்டு தமிழ் எண் 10. எட்டுத்தொகை 8 கூட்டல் தொகை தமிழ் எண் 8. நாளிதழ் ஒன்றின் பொங்கல் மலரில் உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்ற உங்கள் கட்டுரையை வெளியிட வேண்டி அந்நாளிதழ் ஆசிரியருக்கு கடிதம் எழுதுக. அனுப்புனர் குமரன், 19 வள்ளுவர் தெரு, பாரதியார் நகர், நெல்லை மாவட்டம் 620012. பெறுநர் முல்லை நாளிதழ் ஆசிரியர், முல்லை நாளிதழ் அலுவலகம், 23 கம்பர் நகர், நெல்லை மாவட்டம் 4. ஐயா, பொருள்: நாளிதழில் கட்டுரை வெளியிடுதல் தொடர்பாக. வணக்கம். நான் உழவு தொழிலை மதித்து போற்றும் எண்ணத்தோடு வாழ்கிறேன். எங்கள் பள்ளியில் நடந்த பொங்கல் விழாவிற்கு நான் எழுதிய உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்ற எனது கட்டுரையை தங்கள் நாளிதழின் பொங்கல் மலரில் வெளியிடுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் எனது கட்டுரையை இணைத்துள்ளேன். நன்றி. இடம்: நெல்லை. நாள் 19/3/2025. தங்கள் உண்மையுள்ள குமரன். இணைப்பு: கட்டுரை. உரைமேல் முகவரி: பெறுநர் முல்லை நாளிதழ் ஆசிரியர், முல்லை நாளிதழ் அலுவலகம், 23 கம்பர் நகர், நெல்லை மாவட்டம் 620014. பாடலில் இடம்பெற்றுள்ள தமிழ் புலவர்களின் பெயர்களை கண்டறிந்து எழுதுக. கம்பனும் கண்டேத்தும் உமறு புலவரை, எந்த கொம்பனும் பணியும் அறம்பாடுஞ் ஜவாது ஆசு கவியை, காசிம் புலவரை, குணங்குடியாரை, சேகனா புலவரை, செய்குதம்பி பாவலரை, சீர்தமிழ் மறக்காதன்றோ. புலவர்களின் பெயர்கள்: கம்பன், உமறு புலவர், ஜவாது புலவர், காசிம் புலவர், குணங்குடி மஸ்தான், சேகனா புலவர், செய்குதம்பி பாவலர். படிவம்: மேல்நிலை வகுப்பு சேர்க்கை விண்ணப்ப படிவம். சேர்க்கை எண் 1234, நாள் 23/8/2025. வகுப்பும் பிரிவும் 11 அறிவியல். மாணவ மாணவியின் பெயர்: செழியன். பிறந்த நாள் 19/3/2009. தேசிய இனம் இந்தியன். பெற்றோர் அல்லது பாதுகாவலர் பெயர்: அன்பரசு. வீட்டு முகவரி: 1 பாரதி தெரு, கம்பர் நகர், தேனி 629909. இறுதியாக படித்து முடித்த வகுப்பு 10. பயின்ற மொழி தமிழ், ஆங்கிலம். பெற்ற மதிப்பெண்கள் 410. இறுதியாக படித்த பள்ளியின் முகவரி: பாரதி அரசு மேல்நிலைப்பள்ளி, பாரதி தெரு, கம்பர் நகர், தேனி 620010. தேர்வின் பெயர்: 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு. பதிவு எண்: ஆண்டு 123456 2024-25. பாடம் தமிழ். பாடம் மதிப்பெண்: தமிழ் 85, ஆங்கிலம் 80, கணிதம் 85, அறிவியல் 80, சமூக அறிவியல் 80, மொத்தம் 410. மாற்றுச் சான்றிதழ் இணைக்கப்பட்டுள்ளதா? ஆம். தாய்மொழி தமிழ். சேர விரும்பும் பாட பிரிவும் பயிற்று மொழியும்: அறிவியல், ஆங்கிலம். மாணவ மாணவியின் கையெழுத்து: செழியன். அன்பார்ந்த மாணவர்களே, படிவத்தில் கவனமாக வினாத்தாளில் எந்த விவரங்களை கொண்டு படிவத்தை நிரப்பச் சொல்லியிருக்கிறதோ அந்த விவரங்களை கொண்டு படிவத்தை நிரப்ப வேண்டும். விளம்பரத்தை நாளிதழுக்கான செய்தியாக மாற்றுக.
விளம்பரத்தை கவனமாக பார்க்க வேண்டும். அதில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு குறித்து போக்குவரத்து காவல்துறை நெல்லை மாவட்டம் சார்பில் போக்குவரத்து சின்னங்களை குறிப்பிட்ட ஒரு படம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை நாளிதழுக்கான செய்தியாக மாற்றி எவ்வாறு மாற்றுவது என்பதை காண்போம். சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த நெல்லை மாவட்ட போக்குவரத்து காவல்துறை சிறந்த ஏற்பாடுகளை செய்துள்ளது. சாலை விதிகளை கடைபிடிப்பது தொடர்பான குறியீடுகளை விளம்பர பலகைகளை சாலை ஓரங்களில் அமைத்துள்ளது. பொதுமக்கள் இவற்றை படித்து பாதுகாத்து பின்பற்றி விழிப்புணர்வு பெற்று பயனடைய வேண்டும் என்று போக்குவரத்து காவல்துறை விரும்புகிறது. கீழ்காணும் நாள்காட்டியில் புதன்கிழமையை முதல் நாளாக கொண்டு முதல் தேதியாக கொண்டு தமிழ் எண்களால் நிரப்புக. தமிழ் எண்களில் 1 முதல் 31 வரை உள்ள எண்களால் நிரப்ப வேண்டும். கடலை உருண்டையை நச்சு சப்பி ருசித்து சாப்பிட்டு எடுத்து அதை கூடையில் போடு. கடலை க 1, உ 2, ந ஞ அது பாதி தான் வர வேண்டும். 3 ச போட்டு ஒரு கோடு மேலே தூக்கி வர வேண்டும். ரு 5, 6 ச போட்டு 2 கோடுகள் கீழ் நோக்கி வர வேண்டும். 7 ஏ என்கிற எழுத்து. 8 அ. 9 கு என்ற எழுத்தில் அது நீள் படுக்கை வச கோடு வரக்கூடாது. திரும்ப 10 முதல் 19 வரை க 1 என எழுதி 1 2 3 என தொடர்ந்து 31 வரை தமிழெண்களால் நிரப்ப வேண்டும். தொடரை படித்து விடையை கண்டறிக. சோறு கற்றல் கரு பூவில் எழுத்து. நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் கற்றல். குரலில் இருந்து பேச்சு எனின் விரலிலிருந்து எழுத்து. கல் சிலை ஆகுமெனில் நெல் சோறு ஆகும். விதைக்கு தேவை எரு எனில் கதைக்கு தேவை கரு. மீன் இருப்பது நீரில் தேன் இருப்பது பூவில். அகராதியில் காண்க. குணதரன் நற்குணம் நிறைந்தவன் பண்பினை உடையவன். செவ்வை நேர்மை மிகுதி. நகல் பிரதி சிரிப்பு நட்பு ஒளி பரிகாசம். பூட்கை வலிமை மன உறுதி சிங்கம் யானை. காட்சியை கண்டு கவினுர எழுதுக. மாதம் மும்மாறி பெய்யவில்லையே வானம் பார்த்தே வாழ்க்கை போகுதே. ஏற்பிடித்த கைகளும் ஏமாந்தே நிற்குதே. நம்பிக்கை தரும் சின்னக்காற்று சிலு சிலுவென வீசுதே. வேளாண் வாழ்வும் வெற்றியை எட்டும் அந்நாளும் விரைந்தே வரும். படிப்போம் பயன்படுத்துவோம். அக்ரிமெண்ட் ஒப்பந்தம். அக்ரிமெண்ட் ஒப்பந்தம். டிஸ்கோர்ஸ் சொற்பொழிவு. மோனார்ச்சி முடியாட்சி. பார்டர் எல்லை. ரெபெலியன் கிளர்ச்சி. நிற்கதற்கு தக. கோவில்கள் பழமையான நினைவு சின்னங்கள் போன்றவற்றை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் மேற்கொள்ளும் செயல்கள். கல்வெட்டுகளின் வழியாக அறியலாகும் செய்திகளை என் நண்பர்களுக்கு கூறுவேன். கல்வெட்டுகளை குறித்து அவர்களை பெருமிதம் அடையச் செய்வேன். உடன் பயிலும் நண்பர்களை கோயில்களுக்கு அழைத்துச் சென்று கோவில்கள் பற்றிய செய்திகளை அறியச் செய்வேன். எங்கள் பகுதியில் உள்ள பழமையான இடங்களுக்கு சென்று அங்குள்ள கல்வெட்டுகள் வழி அறியலாகும் செய்திகளை தொகுப்பேன். கல்வெட்டுகள் வழியாக அறியலாகும் செய்திகளை என் நண்பர்களுக்கு கூறுவேன். கல்வெட்டுகள் குறித்து அவர்களை பெருமிதம் அடையச் செய்வேன். உடன் பயிலும் நண்பர்களை கோவில்களுக்கு அழைத்துச் சென்று
கோவில்கள் பற்றிய செய்திகளை அறியச் செய்வேன். எங்கள் பகுதியில் உள்ள பழமையான இடங்களுக்கு சென்று அங்குள்ள கல்வெட்டுகள் வழி அறியலாகும் செய்திகளை தொகுப்பேன். அவற்றின் மதிப்பை குறைக்கும்படி எதுவும் கூற அனுமதிக்க மாட்டேன். குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகிலுள்ள சிற்பங்கள், கல்வெட்டுகள் போன்றவற்றை நண்பர்களுடன் சென்று கண்டுணர்வேன். அவற்றின் சிறப்புகளை பேணி காப்பேன். அவற்றை எழுதி ஒப்படைவாக்குவேன். அவற்றின் மதிப்பை குறைக்கும்படி எதுவும் கூற அனுமதிக்க மாட்டேன். குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகிலுள்ள சிற்பங்கள், கல்வெட்டுகள் போன்றவற்றை நண்பர்களுடன் சென்று கண்டுணர்வேன். அவற்றின் சிறப்புகளை பேணி காப்பேன். அவற்றை எழுதி ஒப்படைவாக்குவேன்.